திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைவரும் திருப்புவனம் அங்கே காளியம்மன் கோயிலில் காவலாளி வாட்ச்மேனாக பணியாற்றிக் கொண்டிருந்த அஜித் அந்த மரணத்தை காவல்துறை போலீஸ் அந்த மரணத்தை காரணமானவர்கள் ஒரு 18 மணி நேரம் தொடர்ந்து அந்த தம்பியை கொடுமை செய்து கொலை செய்தது குறித்து நாம் அனைவரும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு மன வருத்தத்தோடு அஜித்துடைய தாயாரிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பே கேட்டுக்கொண்டார். எந்த முதலமைச்சரும் இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பே கேட்டுக்கொண்டார். அவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, எங்களுக்கு மிகவும் துயரமான சம்பவம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாவல கூடவா அரசியல் ஆதாயம் தேடுவீங்க? சாவல கூடவா அரசியல் ஆதாயம் தேடுவீங்க? அந்த விவகாரம் குறித்து என்னன்னு சொல்லி நான் தெளிவாக நேற்றும் பேசிட்டேன், இன்னைக்கும் காலையில் எல்லா சேனல்லையும் பேசியிருக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டால், இதில் போய் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. வர தேர்தலில் இதில் ஓட்டு சேர்க்கறதா ஒன்று வேணா. நேற்றைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழரசி அவர்கள் அவங்க மாவட்டத்தில் போயிருக்காங்க. அஜித் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன தலைவர் தினவாங்க யாருன்னா போங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்க அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்க எல்லாம் அங்கே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. தலைவர் தளபதி அவர்களும் நாளை தமிழகம் வாலிப காலேஜ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் அங்கேயே இருக்கிறாரு. அக்கா தமிழரசி எம்எல்ஏ அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. லோக்கல் கட்சிக்காரெல்லாம் அங்கே போயின்னு வந்துருக்கிறாங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, இப்போ 2 பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எதுன்னு கேட்டால் டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி கட்சி. டாக்டர் ஐயா தான் நிறுவனர், அந்த கட்சி ஆரம்பிச்சவர் அவர் தான். ஸோ உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. கீழே இருக்கிற தொண்டம் போல அவர்கிட்ட தான் இருக்கிறான். சரி, அது கட்சி விவகாரம். அந்த கட்சியில் சத்யபாமான்னு ஒன்று, அது பொருளாளரோ இன்னும் ஒரு பதவி நீக்கிட்டார். டாக்டர் ஐயா ராமதாஸ் அந்த சத்யபாமாவை நீக்கிட்டார், கட்சி விட்டு நீக்கிட்டார். அன்புமணி கட்சியில் சேர்த்துக்கினார். இப்போ டாக்டர் ஐயா யார் யாரை நீக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் சேர்த்துக்குவார். நான் தான் நான் தான் தலைவர், நீக்கிறது சேர்க்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. அது அவங்க கட்சி விவகாரம் சொல்கிறேன். அவர் நீக்கினா இவர் சேர்த்துக்குவார், இவர் சேர்த்துனா அவர் நீக்குவார். அப்பா நீக்கினா புள்ள சேர்த்துக்குவார், புள்ள நீக்கினா அப்பா சேர்த்துக்குவார். ஆனால் அப்பா அன்புமணியினுடைய அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான கட்சி. அவர்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் உண்மையான மாவட்ட செயலாளர். அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிங்க தான் உண்மையான நிர்வாகி. திரு அருள் எம்எல்ஏவை அவர் நீக்கிட்டார், இவர் இணை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாரு. எனவே இந்த கட்சி விவகாரம் அப்படி. அதுல இந்த சத்யபாமானு இதில் அன்புமணியுடைய ஆளு, அதாவது அன்புமணி கூட இருக்கிற அன்புமணி டாக்டர் ஐயா ராமதாஸால் நீக்கப்பட்டு அன்புமணியால் சேர்க்கப்பட்டு அன்புமணி கூட இருக்கிற சத்யபாமா, ஆமா டம்மி பொருளாளர், அது போகுது. சத்யபாமா எங்கன்னு கேட்டீங்கன்னா அஜித்தோட வீட்டுக்கு போகுது ஆறுதல் சொல்றதுக்கு. ஆறுதல் சொல்ல போறவங்க ஆறுதல் சொல்லிட்டு வரணும். அங்க போய் இந்த பொம்பளை என்ன பண்ணுது, அரச குறை சொல்லுது. அங்க போய் அரசியல் பேசுது. பேசுதுங்க. அதாவது ஓட்டு கேக்குதான், திமுக குறை சொல்லுதான், திமுக கவர்மெண்ட். இதுவே டம்மி யாரு, சத்யபாமா. அந்த சகோதரி ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தால் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். அந்த சகோதரி சத்யபாமா என்ன சொல்றது, அதுவே டம்மி. அன்புமணி ஆளு சத்யபாமா அங்க போய் அரசியல் பேசுது. கூட 4 எடுப்புங்க. அக்கா தமிழரசி விடுவாங்களா? திமுக மந்திரியா இருந்தவங்க இப்ப எம்எல்ஏ ஆகிறாங்க. நீண்ட நாள் கட்சிக்காரு, பரம்பரை திமுக காருக்கு பேச சொல்லி தரணுமா? சத்யபாமா போய் அங்க அரசியல் பேசி பாருங்க. பெரிய ஆழம். அது விட்டு கட்டினாங்க. அக்கா தமிழரசி
என்ன சொல்றது, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி வந்து சத்யபாமாவை விட்டு கட்டினாங்க. ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு, ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு. அதாவது நீதிமன்றமே, நான் நேரத்தை பேசிட்டேன், இன்னைக்கு காலையில் நிறைய சேனல்ல பேசினேன், நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, இதுல யாரும் அரசியல் பண்ணாதீங்க, இது அரசியல் ஆதாய எதிர்கட்சிகள் தேடாதீங்க, மனிதாபிமானமா நடந்துக்குங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல சாவல, ஒரு சண்டையில சாவல, 18 மணி நேரம் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சுக்கிறாங்க. அவங்களெல்லாம் தலைவர் சும்மா விட மாட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லா சாகுற வரைக்கும் இதுக்கு காரணம் யாரா இருக்கட்டும், எவ்வளவு பேர் அதிகாரியா இருக்கட்டும், எல்லாரும் ஜெயில இருக்கணும். அது தலைவர் பாத்துக்குவார், தளபதி பாத்துக்குவார். போன் பண்ணி மன்னிப்பு கேட்டார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சாத்தான்குளத்தில் அவர் ஆட்சியில செல்போன் கடையனுடைய அப்பாவும் பிள்ளையும் இதே மாதிரி இறந்த போது ஒரு நலம் கூட விசாரிக்கல, போன் பண்ண தேவையில்ல, ஒரு நலம் கூட விசாரிக்கல. அவர் வாய்க்கிலேயே பேசுறாரு. எனவே இதுல அரசியல் இதை வச்சு இதுல நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்துட்டு இதை திமுக குறை சொல்லலாம், இதுல வந்து நம்ம அரசியல் ஆதாயம் தேடலாம் நினைச்சா இத மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை, இத மாதிரி ஒரு மோசமான வேலை எதுவுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அப்பனா மனிதாபிமானமே கிடையாதா? உங்க வீட்டுல யாருமே செத்து போட்டா, உங்க வீட்டுல யாரும் செத்துறாங்க இந்த மாதிரி, அதை வச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்களா? பணத்தை எதுவுமே ரோட்ல போட்டு. நான் சத்யபாமா கேட்கிறேன், அன்புமணி பாமகனுடைய டம்மி பொருளாளராக இருக்கிற அந்த சகோதரி சத்யபாமாவை கேட்கிறேன், உங்க வீட்டுல யாரும் செத்து போட்டாங்க இந்த மாதிரி, அப்ப அதை வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுவியா? அப்ப உன்னுடைய மனசு எப்படி இருக்கும்? அச்சு சாகச்சிடுறாங்க சத்யபாமா வீட்டில் ஒருத்தர், சும்மா பேச்சு சொல்றேன், நெருப்புன்னா சுடாது. அப்ப அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுவோமா? நீ பணத்தை பதப்படுத்தி அழுகாம எலெக்ஷன் நேரத்தில் அந்த பணத்தின் போய் தெருவா இந்த பாருங்க சாகிச்சிட்டாங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்பியா? இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி அங்க எப்படி தெரியும் ஓட்டு கேட்டாங்க? ஜெயலலிதா மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல படிக்க வச்சு ஒரு கார் மேல வச்சு தெருவா கொண்டு வந்தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. அந்த மாதிரி வந்து உங்க வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்கன்னா, அஜித் அடிச்சு கொண்ட மாதிரி உங்க வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கின்னு போய் ஓட்டு கேட்பீங்களா? எல்லாரையும் தான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறேன், என்ன சொல்றது, ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ற 6 மணிக்கு மேல குட்டி புட்டி நிற்கிற நடிகர் விஜயும் கேட்கிறேன், அந்த சீமான் சாமானையும் கேட்கிறேன், இந்த பொம்பளை சத்யபாமாவையும் கேட்கிறேன், இந்த பொம்பளை அமைச்ச அன்புமணியும் கேட்கிறேன், பாஜக சங்கிகளையும் கேட்கிறேன், எல்லாரையும் கேட்கிறேன். யாருமே அந்த வீட்டுக்கு போனவங்க ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்கோ உண்மையான ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கோ ஒரு மன கஷ்டத்தோட யாரும் போல. இங்க போய் இதை மீடியால சோசியல் மீடியால எல்லாம் காட்டி இதை வச்சு திமுகக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு நம்ம ஓட்டு வாங்கணும்னு. எப்போ முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார், எங்கேயோ உயர்ந்துட்டார், கண்ணில் தண்ணி விட்டு மன்னிப்பு கேட்டார். உங்களை மாதிரி 420 ஃப்ராடும் கிடையாது. அவர் உண்மையான அரசியல்வாதி, உண்மையான மக்கள் தொண்டர். 52 வருஷம் உழைச்சி தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். 52 வருஷம் உழைச்சி வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு. ஏன் அன்புமணி எத்தனோ 1000 கோடி வச்சுட்டு இருக்கா? அப்படியே ஒரு 10 லட்சம் கொடுக்கறது, சத்யபாமா ஒரு 10 லட்சம் கொடுத்தனுப்புறது. அவன் நடிகர் விஜய் 200 கோடி ரூபாய் வாங்கலாம் சம்பளம், அவன் 25 லட்சம் கொடுக்கறது. எடப்பாடியார் இன்னும் 25 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு வரலன்னா கூட அவர் கட்சி நடத்துவார், வராது. எடப்பாடி ஒரு 10 லட்சம் கொடுக்கறது. அவன் சீமான் சாமான் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வச்சுக்கிறான் காசு, அவன் ஒரு 10 லட்சம் கொடுக்கறது. அங்க போய் அந்த இள வீட்டில் போயிட்டு அந்த இள வீட்டில் போய் அந்த சாவு வீட்டில் போயிட்டு அரசியல் பண்ணணும், அதுக்கு அங்க போறது. பாத்தீங்களா திமுக கவர்மெண்ட்னு? அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது சாத்தான்குளத்து ரெண்டு பேர் போலீஸ் இதே மாதிரி போலீஸ கொண்டாங்களே. அப்பெல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அலைய அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் சுட்டு சாகடிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி. நான் டிவி பார்த்து தெரிஞ்சு நினைங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. 2026 திமுக தான் ஆட்சி வரப்போது. முதலமைச்சர் தலைவர் தளபதி, துணை முதலமைச்சர், நாளை தமிழக வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் தளபதிக்கு பேர் கெடுக்க முடியல, உங்களால திமுக ஆட்சிக்கு பேர் கெடுக்க முடியல. ஆனா உதயாவுக்கு நல்ல பேர் இருக்குது, இப்பயே அவர் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றாங்க. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல.
இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு உங்களுக்கு. இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு. இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறது இதெல்லாம் எடுபடாதுங்க. என்ன சொல்றது? இதெல்லாம் எடுபடாது. இதெல்லாம் எடுபடாது. அவ எவ்வளவு ஒரு ஃப்ராடு, பிளாட்ஃபார்ம் விபச்சாரி. அவ பேர் நிக்கிதா, பேர் இப்படிக்குது பாரு. அவளை போய் உதவிங்க எல்லாரும். அந்த நிக்கிதா நிக்கிறா இல்ல, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவளை போய் உதவிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த குடும்பத்தின் அக்கறை இருந்தா அவளை போய் உதவிங்க. நாங்க அவளை ஜெயில போட்டு அவளை சாவுற வரைக்கும் அவளை ஜெயில வைக்க போறோம். உங்களுக்கு அவளை அக்கறை இருந்தா அவளை போய் உதவிங்க. அவளை போய் உதவிங்க. இதுல போய் அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே. ஐயோ, நீ என்னதான் சொன்னாலும் 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக ஆட்சி அமைக்கும். தலைவர் தளபதி தான் தேச தலைவர். தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நீங்களாம் யாரும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. சாவு வீட்டுல போய் இளவு வீட்டுல போய் அரசியல் பண்றீங்க. இளவு வீட்டுல போய் அரசியல் பண்ணி நம்ம தேர்தலில் ஓட்டு வாங்க முடியுமான்னு உங்க அரசியல போய் இளவு வீட்டுல பண்ணுவீங்க. இளவு வீட்டுல பண்ணுவீங்க. இது மக்கள் தான் பார்க்கணும். நடந்துருச்சு. நடந்து மிகப்பெரிய தவறு. அது திமுக ஆட்சி நடந்தது. உண்மையிலே எங்களுக்கு தலைகுனிவு. எங்களுக்கு தலைகுனிவு, உண்மையே தலைகுனிவு. இதை நியாயப்படுத்தி பேசல. நான் நேற்று டிவி டிபேட்ல பேசினேன். இதை நியாயப்படுத்தி பேசல. இதை நியாயப்படுத்தி பேசல. உண்மையிலே திமுக ஆட்சிக்கு தலைகுனிவு. இதை போய் அங்க அவன் விஜய், நடிகர் விஜய் அங்க போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறான். அந்த ஆளு பக்கத்துல அவங்க அம்மா நிக்கிறாங்க, அவங்க தம்பி அழுதுனுக்குறாங்க. அங்க 4 பேர் வந்து செல்ஃபி எடுத்தா போஸ்ட் கொடுக்குறான். அந்த ஆளு தோல் மேல கை போட்டு திருதா நடிகன்னு சொல்லிட்டு. ஏன்டா இள வீட்டுல போயிட்டா செல்ஃபி எடுப்ப? நான் நடிகர் விஜய் கேட்கிறேன். தெரிதா யார் உணர்வு பூர்ணமாகவும் யார் நியாயமானவங்க யாரும் தெரிதா உங்களுக்கு? அங்க வரணும்னா யார் வரணும்? பாமக சார்பா? அது 2ஆ ஒஞ்சி கிடக்குது. இருந்தா சரி, அன்புமணியில வரணும். சத்யபாமா அனுப்புறான். அது இன்னும் பெரிய தியாகி மாதிரி. அது அங்க வந்து அரசியல் பேசுது. எங்க திமுக எம்எல்ஏ அக்கா தமிழரசு லெப்ட் ரைட் வாங்கின ஒரே ஓட்ட ஓடி போச்சு. நீங்கெல்லாம் யாரு என்ன பண்ணாலும், இந்த சம்பவத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணாலும் சரி, வேற ஏதாவது சம்பவத்தை இன்னும் 9 மாசமோ 10 மாசமோ இருக்குது, வேற ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சு நீங்க அரசியல் பண்ணாலும் சரி, திமுக தான் ஆட்சி அமைக்கும். தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். அண்ணன் உதயா தான் துணை முதல்வர். திமுக அமைச்சரவை. எடப்பாடி என்னதான் அந்தர் பல்ட்டி வச்சாலும் வேலைக்கு ஆகாது. அவரே ஜெயிக்க முடியாது. என்ன சொல்றது? அந்த கரு கலைக்கிறதுனே கட்சி வச்சு சீமான் சாமான் அவன் சும்மா வாய் பேச்சு தான். அவன் ஒரு மயிரும் பிடிக்க முடியாது. நடிகர் விஜய்னால கூட ஒரு மயிரும் பிடிக்க முடியாது. போ திரிஷா கூப்பிட்டு பிளைட்ல எங்கன்னா போ, இன்னும் 4 நடிகைகளை கூப்பிட்டு போ. அன்புமணி உனக்கு கட்சியே இல்லை. உனக்கு கட்சியே இல்லை. பாஜக எல்லாரையும் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி அமைச்சாலும் இந்த 2026 தேர்தலில் தளபதியும் மாண்புமிகு உதயநிதியும் பாஜக மேட்டரை முடிச்சுடுறாங்க. ஒழுங்கா இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வரலாம். இல்லைன்னா ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்கட்சியும் திமுக தான். எனவே இந்த சம்பவத்தை அனுதாபம் தெரிவிங்க. உங்களால் முடிஞ்ச பணம் கொடுங்க. பணம் கொடுக்க எடுத்துன்னு போயிட்டு அங்க போயிட்டு அரசியல் பேசுறீங்க. எங்களெல்லாம் குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை, எவளுக்கும் தகுதி இல்லை. நான் அது அதிகம் பேச விரும்பல. அந்த குடும்பத்தை பாதுகாக்க, அஜித் குடும்பத்தை பாதுகாக்க திமுக இருக்கு. தலைவர் தளபதி இருக்கார். நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அந்த லோக்கல் மாவட்ட செயலர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் இருக்கார். அக்கா தமிழரசி போன்ற எம்எல்ஏக்கள் கட்சிக்காரர் இருக்காங்க. என்ன சொல்றது? நீங்க வந்து அந்த வீட்டில் அரசியல் பண்ணி நீங்க அங்க போய் திட்டினாலும் ஒரு மயிரும் போட முடியாது. இந்த அஜித்துடைய மரணத்தை வச்சு அந்த சாவுல
நோவுல ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறீங்க பாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சாவுல ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறீங்க பாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வெக்கம், மானம், சூடு, சொன்ன எதனா உங்களுக்கு இருக்குது? சாவு வீட்டுல போயிட்டு அரசியல் பண்றீங்களே, சி. சாவு வீட்டுல போய் அரசியல் பண்றாங்க. என்னதான் அந்தரப்பட்டு அடிச்சாலும் அஜித்துடைய குடும்பம், இப்போ அவங்க தம்பி அஜித்துடைய தம்பி ரோஹித்துக்கு ஆவின்ல வேலை கொடுத்திருக்கார் தலைவர் தளபதி. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடங்குது, வீடு கட்டி கொடுப்போம். திமுக சார்பா 5 லட்சம் கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம். எவ்வளவு கொடுத்தாலும் செத்து போன அந்த தம்பி அஜித் திருப்பி வரப்போறது இல்லை. ஆனா அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் இல்ல. ஏதோ அந்த தம்பி மாசம் ஒரு 10,000 சம்பாரிச்சுன்னு இருந்தாரு. அதனாலதான் ரோஹித்துக்கு வேலை கொடுத்தது. அவங்களுக்கு 5 லட்சம் மட்டும் இல்லாம இன்னும் கட்சி சார்பா யார் வேணாலும் அவங்களை எது கேட்டாலும் அவங்க செய்வாங்க, நாங்க செய்வோம். அதனால நீங்க போய் அங்க அரசியல் பண்றது என்ன? பொம்பளை சத்தியபாமா அங்க போய் இன்னும் அதெல்லாம் பெரிய லீடர், அப்படியே அப்பா சாமி பெரிய லீடர். இது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா 7 நாள் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு டாக்டர் ஐயா தலைமையில. அப்ப சத்தியபாமா தான் 1000 மரங்களை வெட்டி ரோட்ல போட்டுச்சு. அது பேசுது. போ, அன்புமணி கூப்பிடுறாரு. 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். தம்பி அஜித்துடைய குடும்பத்தை பாதுகாக்க திமுக தலைவர் தளபதி இருக்கார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். நீங்க அந்த சாவுல போய் ஓட்டு வாங்கலாம், நோவுல போய் ஓட்டு வாங்கலாம், அது அனுதாபம் தேடி நம்ம போய் அரசியல் பண்ணலாம்னா உங்களா மாதிரி மோசமானவங்க யாரும் இல்ல. மக்கள் உங்களை கல்லால் அடிப்பாங்க. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன்.